காலையில் நீ எதுவுமே போடலையாம்மா? கேள்விப்பட்டேன் சாப்பாடு ஷார்ட்ஸ் கூட போடலையாம்மா, என்னாச்சு? அம்மா சமைக்கவே இல்லையே. இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு? ஹாய் மை ஃபேமிலி. ஒன்றும் இல்லை, எனக்கு எப்படின்னா இந்த ஒரு 3-4 டேஸாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பல்லெல்லாம் நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக வலி. இந்த வலி இருக்கனால ஃபீவர் வந்துடுச்சு. பெயின் கில்லர் நான் எடுத்துக்கிட்டேன், ஆனாலும் ஃபுல்லாக ஃபீவர் வந்துடுச்சு. அந்த ஃபீவர் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே தலைக்கு ஏறி தலை ஃபுல்லாக வலி வந்துடுச்சு. தலைவலி ஃபுல்லாக கண்ணு முழிக்க முடியல. இன்றைக்கி நான் போய் ரக்ஷோ கூட்டார போகல, நிறுவ கூட்டார போகல, சூர்யாவை தான் ஃபோன் பண்ணி பாப்பா. அது இப்போ ஃபோன் பண்ணும்போது என்னால் பேசவே முடியல. பாப்பா நீ சூர்யா வர சொல்லி வந்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதான் சாப்பாடு நான் சமைக்கவே இல்லை, கஞ்சி மட்டும் வச்சேன். ஆனால் அதுவும் என்னால் சரியாக குடிக்க முடியல. அது நான் எல்லாமே வீடியோ எடுத்தேன், அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலான்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. பாருங்கள், சிவராத்திரி அதுவுமா நான் குளிக்க கூட இல்லை. இப்போ தான் ஆவி பிடிச்சி மாத்திரை போட்டேன், கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. தண்ணி காஞ்சிட்ருக்கு, மேல் மட்டும் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் என்ன பண்ணேன்னா, காலையில் என்ன பண்ணால் கொஞ்சம் போல் நான் வந்து வெள்ளை சுண்டல் இருந்துச்சு, ஊற வச்சேன். சரி சாயங்காலம் வேக வச்சு தாளிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, இதுவும் ஒரு விசில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு இதுதான் செய்ய போகிறேன். நாளையிலேருந்து கண்டினியூவாக எல்லாமே வந்துடும். ஸோ இன்னைக்கு உடம்பு சரியில்லாதனால தான் சரியாக என்னால் சாப்பாடு சாப்பிட்டு பிறந்தநாள் விஷ் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியல.